Very good morning students. Reproductive morphology la the inflorescence பார்த்தோம். The flower consists of the entire reproductive structure. There are flower, fruit and then seeds. The group of flower or cluster of flower attached with the common central axis. This is a inflorescence. Last class we will discuss about the different type of the inflorescence based on the position, based on the structure. Based on the position, the inflorescences are divided into three types: terminal, axillary and then cauliflorous. Now we are the type of inflorescence. Based on the structure, there are divided into four type of the inflorescence: racemose, cymose, mixed and then special. Racemose means the old flower are below the apex and then youngest flower are near the apex. Old flower below, youngest flower are near the apex. This is a racemose. The same opposite, there are a cymose inflorescence. Racemose inflorescence, three type mainly notable. Old flower is a below, youngest flower is a apex. In a central axis are called as a peduncle. பெடங்கிள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பெடங்கிள்லேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸில் வந்து ஃப்ளாரோட ஸ்டாக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பெடிசில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் பெடங்கிள், இந்த ரீஜன் வந்து அதுக்கு பேர் பெடிசில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசிமோஸ் பார்த்தோம். ரெசிமோஸில் மெயின் 3 பாயிண்ட் இருக்குது. ஒன்று அன்லிமிட்டெட் க்ரோத்து, செகண்ட் ஒன் ஆக்ரோபெட்டல் அரேஞ்ச்மெண்ட், தேர்ட் ஒன் the world flower are apex, youngest flower are world flower are below and youngest flower are tip of the central axis. This is a three point of the racemose. The same opposite cymose inflorescence. Cymose inflorescence, the branch of the peduncle, it consists of a world flower are above and youngest flower are below the region base of the central axis அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிடங்கள் சரௌண்ட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் ஏ லிமிட்டட் க்ரோத். தே ஸ்டாப் த க்ரோத். பிடங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ லிமிட்டட், அவன் அன்லிமிட்டெட் க்ரோத், இவங்க லிமிட்டட் க்ரோத். அவன் அக்ரோபெட்டல் அரேஞ்ச்மெண்ட், இவன் பேசிபெட்டல் அரேஞ்ச்மெண்ட். வேர்ல்டு ஃப்ளார் ஆர் அபவ் த வேர்ல்டு ஃப்ளார் ஆர் பிலோ த ஆக்சிஸ், இவனுக்கு வேர்ல்டு ஃப்ளார் ஆர் அபவ் த ஆக்சிஸ். இந்த 3 பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைமோஸ் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டை நான் அன்லைன் பண்ணி வைக்கிறேன். த காமன் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஸ்டாப் த க்ரோத், கம்ப்ளீட் எண்ட் ஆஃப் த ஃப்ளார். இது பாயிண்ட் நம்பர் 1. இன் திஸ் ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஆக்சிலரி அண்ட் த டெர்மினல். ஓல்டு ஃப்ளார் ஆர் present apex and youngest flower are present in a base. This is a cymose. 2 mark question. Further, the cymose inflorescences are divided. பூ பூக்கக்கூடிய செடிகளில் மொத்தம் 4 வகையில் ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஒரு பூக்காம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு ஃப்ளார் வந்து கீழே இருக்கும், யங்கஸ்ட் ஃப்ளார் வந்து மேலே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெசிமோஸ். அதே அப்படியே ஓல்டு ஃப்ளார் மேலேயும் யங்கஸ்ட் ஃப்ளார் கீழேயும் இருந்துச்சுன்னா சைமோஸ். ரெண்டுமே கலந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா, ஒரு பூங்கத்தில் இந்த மாதிரியும் அனதர் பிரான்ச்சஸில் சைமோஸ் டைப்லையும் இருந்துச்சுன்னா தேர் ஆர் ஏ மிக்ஸ்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ். தென் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ் நாட் இன்க்ளூட் த அபவ் 3 டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ். அதாவது மிக்ஸ்டும் கிடையாது, ரெசிமோஸும் கிடையாது, சைமோஸும் கிடையாது. இந்த 3 அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஆல் த இன்ஃப்ளாரசஸ் ஆல் த angiospermic plant contain a floral arrangement of only for the 4 type of this arrangement. In this cymose manner there are further divided into simple cyme and then monocaseal cyme, சிம்பிள் டைகேசியம், காம்பவுண்ட் டைகேசியம், பாலிகேசியம். அவ்வளோதான். இந்த 5 பாயிண்ட் 5 மார்க்கில் அப்படியே அழகாக கேட்டுருவான். சிம்பிள் சைம், மோனோகேசியல் சைம், சிம்பிள் டைகேசியம், காம்பவுண்ட் டைகேசியம், பாலிகேசியல். இந்த 5 டைப்பும் சைமோஸ் இன்ஃப்ளாரசஸில் டிவைட் ஆகுது. நமக்கு எப்படி ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசஸில் 6 டைப் இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரெசிம், காம்பவுண்ட் ரெசிம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பாடிக்ஸ், பேனிக்கல், காரிம், ஆம்பல், ஹெட் இன்ஃப்ளாரசஸ். இது வந்து ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசஸோட டைப்ஸ். நவ் தே ஆர் சைமோஸ் இன்ஃப்ளாரசஸ்.
There are 5 different type. First one is a simple cyme. Underline பண்ண word கூடிய பாருங்க. The inflorescence as a single flower. இது வந்து ஒரே ஒரு single flower-ஆல complete ஆகும். அந்த single flower may be axillary position-ல இருக்கலாம், terminal position-ல இருக்கலாம், may and then axillary position-ல இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் terminal, இந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னா ஆக்சல். The ending with flower, இந்த ஃப்ளாரோட ஸ்டாக்கு கடைசியாக பூவில் முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து சைம்னு சொல்லுவோம். The inflorescence consists of a single flower. It may be terminal part of flower and then axillary part of flower. Terminalக்கு example trillium flower, axillary-க்கு example hibiscus. Hibiscusல ஒரு பூங்கொத்தோட கடைசி பாட்டு பூவில் தான் முடியும், அதுவும் ஆக்சிலரியில் முடியும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் சைம். 2 மார்க் கொஷின். இதோட ஃப்ளாரல் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆர் டிடர்மினேட், அதிகமாக அன்டிடர்மினேட் கிடையாது. தே கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சிங்கிள் ஃப்ளார், மேபி டெர்மினலில் இருக்கலாம், ஆக்சிலரியில் இருக்கலாம். டெர்மினலுக்கு எக்ஸாம்பிள் ட்ரில்லியம், டி ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிலரிக்கு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். That's all about simple cyme. Next one, monocaseal cyme, also known as a uniporous. ஓகேவா, அது 1 மார்க்கில் கேட்பாங்க. மோனோகேசியல் சைம்க்கு இன்னொரு நேமு யூனிபேரஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து மோனோகேசியல் சைம். இதில் அன்லைன் பண்ணக்கூடிய வேர்ட் பாருங்கள். மெயின் ஆக்சிஸ் எண்ட் வித் ஃப்ளார். ஒரே ஒரு படங்கள் போடுங்க, அதில் கடைசியாக எதில் முடியும், இந்த மாதிரி ஃப்ளாரில் போய் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் 2 லேட்ரல் பிராக்ட் உருவாகும். 1 பிரான்ச்சஸ் க்ரோ ஃபர்தர், ஒரு சைடு மட்டும்தான் பூக்கள் போய்கிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோனோகேசியல் சைம்க்கு ஹெலிகாய்டு, ஸ்கார்பியாய்டு அப்படின்னு சொல்லி டிவைட் ஆகும். இந்த ஃப்ளாரல்லையே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோனோகேசியல், ஹெலிகாய்டு, ஸ்கார்பியாய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஹெலிகாய்டாகவும் ஸ்கார்பியாய்டு. ஏ பாருங்கள் ஹெலிகாய்டு, 1 சைடு மட்டும்தான் ஃப்ளார் போய்கிட்டு இருக்கு, ஆப்போசிட் சைடு பாருங்கள் ஃப்ளாரே கிடையாது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் ஹெலிகாய்டு சைம். 1 சைடு மட்டும் க்ரோத் ஆகும், ஒரு பக்க கிளைத்தல். 1 சைடு மட்டும்தான் பூக்கள் இருக்கும், ஆப்போசிட் சைடு பூக்கள் இருக்காது. அதுக்கு பேர் தான் ஒரு பாத கிளைத்தல். 1 சைடு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வகை கிளைக்கும் மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வகை கிளைக்கும் மஞ்சரியே 2 டைப்பில் இருக்கும். யூனிபோரஸ் இதோட எக்ஸாம்பிள். Only one common central axis, they complete ending with flower after further classified into other branches. In one side they consist of a 2 lateral bract. இங்கே 1 சைடு ஃப்ளாரில் முடிஞ்சது, அடுத்து ஃபர்தராக பிரான்ச் போய் ஃப்ளாரில் முடியும். இங்கேயும் பாருங்கள் ஃப்ளாரில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிரான்ச்சஸும் கம்ப்ளீட்டாக ஃப்ளார்ஸில் முடியும். ஸோ இதை வந்து ஹெலிகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெலிகாய்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பக்க கிளைத்தல். அதுலேயே ஹெலிகாய்டும் ஸ்கார்பியாய்டுன்னு சொல்லி 2ஆக டிவைட் ஆக. இப்போ நீங்கள் பார்த்தது தான் ஹெலிகாய்டு சைம். அடுத்து வந்து ஸ்கார்பியாய்டு பார்த்தீங்க. ஸ்கார்பியாய்டு அப்படிங்கிறது 2 பக்கமும் கிளைக்கும். பிரான்ச்சஸ் வந்து 2 பக்கமும் இருக்கும். த ஆக்சிஸ் டெவலப் இன் 2 சைடு, ஆப்போசிட் சைடு, ஜிக்ஜாக் மேனரில் ஆப்போசிட் சைடில் இருக்கும். இந்த பக்கம் இப்போ ஒரு ஃப்ளார் முடிஞ்சுன்னா இங்கேயும் பூ இருக்கும், மறுபடி அப்படி போனாங்கன்னா அப்படி பூ இருக்கும். இது எல்லாமே வந்து 1 சைடு. அப்போ இது வந்து 1 சைடு ஒரே சைடே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு 1 சைடு மட்டும்தான் ஃப்ளார். இந்த சேம் சென்ட்ரல் ஆக்சிஸ் 2 பேர்த்துக்கும் சேம் தான். ஓகேவா, 2 பேர்த்துக்கும் கரெக்டாக சேமாக தான் இருக்குது. ஆனால் இவனோட பிரான்ச்சஸ் வந்து ஒரே ஒரு சைடு மட்டுமே போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கமே வந்துட்டுருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து 1 சைடு போயிட்டு அதுவே ஜிக்ஜாக் மேனரில் அரைஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்கார்பியாய்டு சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெலிகாய்டுக்கும் ஸ்கார்பியாய்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். ஹெலிகாய்டு வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சுருள் மாதிரி நமக்கு தெரியும், ஸ்பைரலி. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சுருள் வந்து மறைஞ்சிரும். ஆனால் வந்து ஸ்கார்பியாய்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளார் வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்கார்பியாய்டுக்கு இன்னொரு பேர் சின்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஹீலியோட்ரோஃபியம். இந்த ஹீலியோட்ரோஃபியம் ஃப்ளார் வந்து நம்ம ஏற்கனவே கொடியில் வளரக்கூடிய மல்லிகை செடி கிடையாது, ஆனால் அதிலே வந்து பிங்க்கு வித்து க்ரீன் கலரில் ஃப்ளார் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சைடு வந்து அதிக அளவுக்கு இந்த ஃப்ளாரை வந்து நிறைய பேர் வச்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஒன் சிம்பிள் டைகேசியம். ஹெலிகாய்டு ஸ்கார்பியாய்டுங்கிறது சிம்பிள் சைம்க்கு எக்ஸாம்பிள். சிம்பிள் அப்படின்னாவே தனி, சைம்னாவே வேர்ல்டு ஃப்ளார் வந்து மேலேயும் யங்கஸ்ட் ஃப்ளார் வந்து கீழேயும் அரேஞ்ச் ஆகிருக்கும் இன் ஏ சென்ட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் டைகேசியம் அப்படின்னா பைபாரஸ், இருகை கிளைத்தல், 2 பக்கமும் கிளைக்கும் அப்படின்னு அர்த்தம். த சென்ட்ரல் ஆக்சிஸ் எண்டிங் வித் டெர்மினல் ஃப்ளார். இப்போ சிம்பிள் டைகேசியம் அப்படின்னா இங்கேயே கொடுத்துருவான் பாருங்க.
சிம்பிள் டைகேசியத்தில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சிம்பிள் டைகேசியம். இப்போ இந்த இடத்துல the main central axis or complete ending with flower. After two lateral bract present, they ending a flower. இந்த two lateral bractum கடைசியாக எதில் முடியுது அப்படின்னா ending of the flowerல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர், நீங்கள் ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. மல்லிகைப்பூ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து பூக்கொத்தை உடைச்சிங்கன்னா இப்போ வெடிச்ச பூ இந்த பக்கம் சென்டரில் இருக்கும், இந்த பக்கம் பட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது வந்து ஜாஸ்மினம் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் டைகேசியம். தென் காம்பவுண்ட் டைகேசியம், த சேம் டைகேசியம் தான். இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்கா, அதே மேனர் தான் இங்கேயும் சென்ட்ரல் ஆக்சிஸில் கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடத்துல 2 இதோட முடிஞ்சுதா, இது வந்து ஃபுல்லாக இப்படியோட கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் காம்பவுண்ட் டைகேசியமில் இந்த லேட்ரல் பிராக்டு ஃபர்தர் தேர் ஆர் கிளாசிஃபைடு இன்டு லேட்ரல் டைப் ஆஃப் பிரான்ச்சஸ். இதுலேயும் மறுபடியும் லேட்ரல் உருவாகும். இப்போ இந்த சைடு வந்து எண்டிங் வித் 1 ஃப்ளாரில் முடிஞ்சிருது. இந்த பக்கம் there are 2 lateral bract. In this 2 lateral bract, main bract does not branching, but lateral bract are further classified into lateral to ending with flower. மறுபடியும் lateral கிளாஸ் பண்ணி அது வந்து கடைசியில் லாஸ்ட் எதில் முடியும் அப்படின்னா complete the flower. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் டைகேசியம். நெக்ஸ்ட் ஒன் பாலிகேசியம். பாலிகேசியம்க்கு அரளிப்பூ. நெக்ஸ்ட் ஒன் பாலிகேசியல் சைம். பாலிகேசியல் சைம் மல்டிபேரஸ்னு சொல்லுவோம். மோனோகேசியல் சைம்னா ஒன் சைடு மட்டுமே ஃப்ளாரல் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிபோரஸ். ஒன் சைடு வரக்கூடிய ஃப்ளார்லேயே டபுள் சைடாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைபேரஸ். மெனி மோர் ஃபர்தர் பிரான்ச்சஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ மல்டிபேரஸ். பாலிகேசியல் சைம் ஆல்சோ நோன் அஸ் ஏ மல்டிபேரஸ். எக்ஸாம்பிள் நீரியம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மோனோகேசியல் பார்க்கும்போது தேர் ஆர் சிங்கிள் பிரான்ச்சஸ், அதாவது ஒரு ஃப்ளார் கம்ப்ளீட் வித் ஃப்ளாரில் முடியும் ஒரு பிரான்ச்சஸ். அந்த ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் சென்டரில் இருக்கக்கூடியது வேர்ல்டு ஃப்ளார் அண்ட் பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது லேட்டரில் இருக்கக்கூடியது யங்கஸ்ட் ஃப்ளார் இருந்துச்சு. அது வந்து ஒரு பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜாஸ்மினத்தில் பார்த்தா ஒன்லி 1 பிரான்ச்சஸ் இருக்கும். அதே நீரியம் பார்த்திங்கன்னா 3 மோர் பிரான்ச்சஸ் இருக்கும். நீரியத்தில் மெனி மோர் பிரான்ச்சஸ் ஃபர்தராக இருக்கும். ஸோ இதை பாலிகேசியல் சைன் சொல்லுவோம். த காமன் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆர் எண்டிங் வித் ஃப்ளார், த லேட்ரல் ஆக்சிஸ் பிரான்ச்சஸ் இஸ் ரிப்பீட்லி இன் பிரான்ச்டு. ஃபர்தராக ரிப்பீட்டாக அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது சிங்கிள் பிரான்ச்சஸ் மட்டுமே பார்த்தோம். செகண்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது சிங்கிள் பிரான்ச்சஸ் இந்த மட்டும் பார்த்தோம் மோனோகேசியலுக்கு. அதாவது டைகேசியத்திலே சிம்பிள் டைகேசியம், அதே அதை வந்து பைபேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் டைகேசியம். இது வந்து ஃபர்தராக இப்போ ஒரு பிரான்ச்சஸ்னால் இந்த சைடுந்தும் இந்த பிரான்ச்சட் மட்டும்தான் ஃபர்தராக பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனால் பாலிகேசியலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்தர் பிரான்ச்சஸ் இல்லாமல் ஒவ்வொரு ஈச் பிரான்ச்சஸும் எண்டிங் வித் ஃப்ளார் ஆர் கம்ப்ளீட் வித் ஃப்ளாரில் முடியும். ஸோ பிரான்ச்சஸ் அதிகரிக்க ஃப்ளார்ஸோட கவுண்டிங் அதிகரிக்கும். தேர் ஆர் எ கிளஸ்டர் ஆஃப் த ஃப்ளார் அரைசஸ் இன் எ காமன் சென்ட்ரல் ஆக்சிஸ். திஸ் இஸ் எ பாலிகேசியல். எக்ஸாம்பிள் அரளிப்பூ. நீரியத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சைமோஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு சிம்பிள் சைம், மோனோகேசியல் சைம், சிம்பிள் டைகேசியம், காம்பவுண்ட் டைகேசியம், பாலிகேசியம். இந்த மோனோகேசியத்தில் ஃப்ளாரல் ஒன் சைடு மட்டுமே அரைஸ் ஆயிருந்துச்சுன்னா ஹெலிகாய்டு சைம், ஒன் சைடு ஃப்ளாரும் ஜிக்ஜாக் மேனரில் அரைஸ் ஆகிருந்தால் ஸ்கார்பியாய்டு சைம். சிம்பிள் டைகேசியம்னா ஒரு பூங்கத்தில் 3 ஃப்ளார் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஜாஸ்மினம். காம்பவுண்ட் டைகேசியத்தில் 6 ஃப்ளார் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் டைகேசியம். 6, 8 மாறிச்சுன்னா பாலிகேசியல் சைம் இன் ஈச் பிரான்ச்சஸ். திஸ் இஸ் ஏ சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ். நெக்ஸ்ட் ஒன் மிக்ஸ்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ். Mixed means both present in racemose. Underline the important word. Both racemose and cymose pattern of floral arrangement present in a one common inflorescence axis, also known as a peduncle. This is a mixed inflorescence. 2 mark question. Mixed inflorescence further divided into thyrsus, verticillus. ரெண்டே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark question. ஒரு ஃப்ளாரல் ஆக்சிஸில் ஒரு செடியில் இருந்துச்சுன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவில் ஃபர்தராக பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா, அதாவது ரெசிமோஸ் மேனர்லையும் சைமோஸ் மேனர்லையும் ரெண்டுலேயுமே ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா
அதை வந்து மிக்ஸ்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் திர்சஸ், ஆசிமம், தும்பை, இதுக்கு எக்ஸாம்பிள். தும்பப்பூ பார்த்துருப்பீங்க, தும்பப்பூ வந்து இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பாருங்கள், திர்சஸ் வெஸ்டிசஸ்டர். திர்சஸ்க்கு பாருங்கள் ஒன் சைடு மட்டுமே இருக்கும், ஆனால் இதில் வந்து அப் அண்ட் டவுனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். திர்சஸ்னால் தும்பை, வெட்டிசிலஸ் வந்து நம்மளோட துளசி செடியை சொல்லலாம், லியூக்கஸ். தென் திர்சஸில் வந்து ரெசிம் ஆஃப் சைம். இந்த திர்சஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிம் ஆஃப் சைம் அப்படின்னு சொல்லலாம். ரெசிம் சென்ட்ரலில் ரெசிம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே சைமோஸ் மணல் இருக்கும். ரெசிமோஸ் மணல்னா என்ன, வேர்ல்டு ஃப்ளார் கீழேயும் யங்கஸ்ட் ஃப்ளார் மேலேயும் இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே ஓல்டு பிரான்ச்சஸ், அதனால் கீழே இருக்குது. யங்கஸ்ட் பிரான்ச்சஸ் எல்லாமே மேலே இருக்குது. திஸ் இஸ் ஏ ரெசிமோஸ் பேட்டர்ன். ஓகே, தென் சைமோஸ் மணலில் பாருங்கள் ஃபர்தர் பிரான்ச்சு. இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடியது எல்லாமே யங்கஸ்ட் ஃப்ளார் கீழேயும் வேர்ல்டு ஃப்ளார் மேலேயும் அரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து ரெசிமோஸ் டைப்லையும் பிரான்ச்டு ஆக்சிஸ் வந்து சைமோஸ் டைப்லையும் இருக்குது. போத் ரெசிம் அண்ட் சைம். ஸோ திஸ் இஸ் அ ரெசிம் ஆஃப் சைம் இன் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் லேட்ரல் பெடங்கல் ஆஃப் சைம். திஸ் இஸ் எ திர்சஸ் எக்ஸாம்பிள் ஆசிமம். அவ்வளோதான். இட் இஸ் எ ரெசிம் ஆஃப் சைம். The central axis bears in a flower or world. Lateral is a cyme manner. அவ்வளோதான். இது மட்டும் திர்சஸ் 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் வெட்டிசிலேஸ்டர் ஆர் வெட்டிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வெஸ்டிஸ்லேட்டர் ஆர் வெட்டிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெட்டிசிலேஸ்க்கு எக்ஸாம்பிள் இந்த சைடு பாருங்கள், நம்மளோட துளசி செடி எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மெயின் ஆக்சிஸ் பியர்ஸ் 2 ஆப்போசிட். இது மெயின் ஆக்சிஸ். இந்த மெயின் ஆக்சிஸில் வந்து பாருங்கள் 2 ஃப்ளார், அதுதான் 2 ஆப்போசிட் லேட்ரல் செசைல் சைம். இது வந்து காம்பு இருக்குது ப்ரெசண்ட்டு. இந்த சைட்லேருந்து லேட்ரலில் வரக்கூடிய எந்த ஒரு இதுக்கும் காம்பு கிடையாது. ஸோ செசைல் சைம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். எப்படி சைம்னு சொல்கிறோம், வேர்ல்டு ஃப்ளார் கீழே இருக்குது, யங்கஸ்ட் ஃப்ளார் இதில் மேலே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை என்ன அரேஞ்ச்மெண்ட்டு சொல்லுவோம் அப்படின்னா சைம் அரேஞ்ச்மெண்ட். இதில் நோட் அண்ட் இன்டர்நோட், ஈச் பிரான்ச்சஸ் ஆஃப் த ஃப்ளார் கண்டெயின் எ நோட் அண்ட் தென் இன்டர்நோட் இன் ஆப்போசிட் மேனர். ஒரே ஒரு சைடு மட்டும்தான் பூ வரும். ஸோ அதனால் வந்து ஸ்கார்பியாய்டு சைம்னு சொல்லுவோம். ஸ்கார்பியாய்டு சைம் அப்படின்னாவே ஜிக்ஜாக் மேனரில் ரைஸ் ஆகிருக்கும். ஹெலிகாய்டு அண்ட் ஸ்கார்பியாய்டில் ஜிக்ஜாக் மேனரில் பூ இருக்கும். ஒரு பூ இப்படியும் ஆப்போசிட் எப்படியும் ஒரே இந்த சைடு அரேஞ்ச் ஆகிட்டு ஜிக்ஜாக் மேனர் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதை வந்து ஹெலிகாய்டு அண்ட் ஸ்கார்பியாய்டு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெலிகாய்டுனா ஒன் சைடு மட்டும் இருக்கும், ஸ்கார்பியாய்டுனா ஜிக்ஜாக் மேனரில் இருக்கும். ஸோ இந்த நோடை சுற்றி இதுதான் சென்ட்ரல் ஆக்சிஸ். இந்த நோடை சுற்றி ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கனால தேர் ஆர் க்ரௌடட் லீஃபாக நமக்கு தெரியும். அப்போ வெட்டிசிலேஸ்டர்னால் மெயின் ஆக்சிஸில் 2 ஃப்ளார்ஸ் அரைஸ் ஆகும். 2 ஃப்ளார்ஸ் ஆர் ஆப்போசிட் இன் பொசிஷன். ஃபர்தர் இன் லேட்ரல் ஃப்ளாரல் ஆர் செசைல் ஃப்ளார், காம்பற்ற மலர்கள் ஸ்கார்பியாய்டு பொசிஷனில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். 2 லேட்ரல் ஆப்போசிட் செசைல் ஆஃப் சைம் ஆஃப் ஃப்ளார் இன் ஏ மோனோகேசியல் ஸ்கார்பியாய்டு. The flowers are crowded in a single node. ஒன் சைடு அரைஸ் ஆகிறனால கொத்து கொத்தான மலர்கள் இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் லியூக்கஸ், தும்பை. There are 2 types. One is a thyrsus, another one is a verticillester. திர்சஸ்க்கும் வெட்டிசிலஸ்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ரெசின் டைப்பில் இருக்கும், ஃபர்தர் பிரான்ச்சஸ் ஆர் சைம் டைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் த இன்ஃப்ளாரசஸ். இதில் ஒரே ஒரு சிங்கிள் வேர்டில் எழுதணும் அப்படின்னா do not any of the developmental pattern in above the floral arrangement. அபவ் த ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்னா ரெசிமோஸ்லையும் கிடையாது, சைமோஸ்லையும் கிடையாது, மிக்ஸ்ட்லேயும் கிடையாது. அதை தவிர ரிமைனிங் போர்ஷன் டூ நாட் ஷோ த எனி டெவலப்மெண்ட் பேட்டர்ன் ஆஃப் த ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் இன் ஏ இன்ஃப்ளாரசஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். இதை நம்ம ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு முறையிலையும் இது இன்க்ளூட் ஆகாது. அப்படிப்பட்ட ஃப்ளார் வந்து சயாத்தியம். சயாத்தியம் வந்து நம்ம சப்பாத்தி கள்ளி, சதுரக்கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி செடி இதுக்கு எக்ஸாம்பிள். ஹைப்பந்தொடியம், அத்திமரம், அரசமரம், ஆலமரம், இது பூ எல்லாமே ஹைப்பந்தொடியம் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாந்தியம். இந்த 3 அரேஞ்ச்மெண்ட்டும் ஸ்னாந்தியம் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம இந்த பழம் சாப்பிடுவோம், வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய பழம் மாதிரி. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்லேயும் நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ். உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெஷல் டைப்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மற்ற 3 அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது. வேர்ல்டு ஃப்ளார் கீழேயும் யங்கஸ்ட் ஃப்ளார் நியர் த அஃபெக்ஸ்லையும் இருக்கக்கூடிய பேட்டர்ன் ரெசிமோஸ்.
சேம் ஆப்போசிட் வந்து சைமோஸில் இருந்துச்சுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைமோஸ் மெடல்னு சொல்லுவோம். ரெண்டுமே கலந்து இருந்துச்சுன்னா அதை மிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். இந்த மூணுலேயும் இன்க்ளூட் ஆகாத ஒரு பேட்டர்னை தான் நம்ம ஸ்பெஷல்னு சொல்லுவோம். மூணுலேயும் இன்க்ளூட் ஆகாமல் அப்படி இருக்கலாம். தேர் ஆர் அரேஞ்ச்டு இன் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ளாரல் பாட்ஸ். அதோட பாட்ஸ் வந்து ஸ்பெஷல் டைப்பில் இருக்கும். அதனால் அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ்ன்னு சொல்கிறோம். த சயாத்தியம் இன்ஃப்ளாரசஸ் இன் எ கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். இது பார்க்குறதுக்கு ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். டயக்ராம் நல்லா பார்த்துக்குங்க. கப்பு வடிவில் பூத்தளம் காணப்படும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளார்ஸும், இந்த இடத்துக்கூடிய ஃப்ளார்ஸ் வந்து மேல் ஃப்ளார். திஸ் இஸ் எ லாங் ஃப்ளார் இஸ் எ ஃபீமேல் அண்ட் ஷார்ட் ஃப்ளார் இஸ் எ male. Both male and female flower arises in a common cup shaped involucre means பூத்தளம். ஓகேவா? பூ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் தரைத்தளம்னு சொல்லுவோம். கிரவுண்ட் ஃப்ளோரை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸோ அதே மாதிரி பூ எல்லாம் ஒரே இடத்துல ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. த ஃப்ளாரல் கன்சிஸ்ட் ஆஃப் எ கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம். கேலிக்ஸ் இருக்கும், கொரலா இருக்கும், ஆண்ட்ரிஷியம் இங்கே இருக்குது, கைனிஷியம் இங்கே இருக்குது. 4 பேரும் ஒரே இடத்துலையே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. திஸ் இஸ் எ காமன் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் இன்வலுக்கர். இதை வந்து நம்ம தலாமஸ்னு சொல்லுவோம். இந்த தலாமஸ் கப் ஷேப்டு இருந்துச்சுன்னா, இது கப்பு மாதிரி இருக்கனால திஸ் இஸ் ஏ இன்வலுக்கர். இந்த இன்வலுக்கர் கண்டெயின் ஏ போத் மேல் ஃப்ளார் அண்ட் தென் ஃபீமேல் ஃப்ளார். 2 ஃப்ளாருமே ப்ரெசண்ட்டாக இருக்குது. த ஃபீமேல் ஃப்ளார் இஸ் ஏ சிங்கிள் மேல் ஃப்ளார் ஆர் அரவுண்ட் இன் ஏ ஃபீமேல் ஃப்ளார். ஃபீமேல் ஃப்ளார் அரவுண்ட் பண்ணி மேல் ஃப்ளார் ப்ரெசண்ட்டாக இருக்குது. பாருங்கள், சென்டரில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது. இப்போ இந்த இடம் நான் காமிக்கிறது எல்லாமே ஃபீமேல் ஃப்ளார். இந்த ஃபீமேல் ஃப்ளாரை விட்டு இது பாருங்கள் தள்ளியே காணப்படும். அதாவது டஸ் நாட் ஷோ த ஃபீமேல் ஃப்ளாரை ஷோ பண்ணியிருக்காது. சென்டரில் ஒரு ஃபீமேல் இருக்காங்க, இந்த சைடு இருக்கவங்க ரைட் சைடு இருக்கீங்களா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, அந்த ஃபீமேல் ஃப்ளாரை பார்க்கவே இல்லை. லெஃப்ட் சைடில் இருக்கவங்க எல்லாமே இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, ஃபீமேல் ஃப்ளாரை யாருமே பார்க்கல. ஸோ டஸ் நாட் ஷோ. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் நம்ம அக்ரோபெட்டல், சென்ட்ரிஃபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லொக்கேட்டட் இன் எ மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார். த சயாத்தியம் இஸ் எ சென்டர் பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அதனால் அதுக்கு பேர் அக்ரோபெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிபெட்டல் அப்படின்னா அந்த சென்டரை பேஸ் பண்ணி இருக்கனால தான் சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டரை பேஸ் பண்ணி இல்லை, ஸோ அதனால் அதுக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல் ஃப்ளார் இஸ் எ ஷார்ட் அண்ட் female flower is a long. In this female flower are long stalk, so throughout hidden away from the சயாத்தியம். அந்த கப்பை விட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். ஆனால் மேல் ஃப்ளார் எல்லாமே ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாது, தேர் ஆர் இன்சைடு த கேப்பு. அதாவது அந்த கப்புக்குள்ளே இன்சைடில் இருக்கும். ஆனால் அவுட்டர் சைடில் வந்து ஃபீமேல் ஃப்ளார் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தேர் ஆர் ஒன்லி ஒன் ஃபீமேல் ஃப்ளார். ஒரே ஒரு ஃபீமேல் ஃப்ளார் மட்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது. த நெக்டர் கிளாண்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் அஃபெக்ட்ஸ் ஆஃப் த கப்பு. கப்போட மேல் பகுதியில் நெக்டர் கிளாண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் ஆட்டுறோம். அதே மாதிரி நம்மளோட இந்த யூனிசெக்ஸுவல் சயாத்தியம் இங்கே பாருங்கள், உங்களோட பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தம்போது இந்த கண்டிப்பாக இந்த கப் ஷேப்பில் இருக்கும். ரெட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கும். லீஃப் வந்து க்ரீன் கலராகவும், ஒரு சென்ட்ரல் லீஃப் இருக்க மட்டும் பிங்க் கலரில் அல்லது ரெட் கலரில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இதுதான் சயாத்தியம் இன்ஃப்ளாரசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் கூடிய பூவே கப்பு வடிவத்தில் இருக்கும். அவ்வளோதான் இதோடைய ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசஸ் சயாத்தியம். சயாத்தியம் கன்சிஸ்ட் ஆஃப் எ யூனிசெக்ஸுவல் ஃப்ளார், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஒன் ஹைப்பந்தோடியம். இதுக்கு ஆலம்பழம், அத்திப்பழம் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஹைப்பந்தோடியத்தில் இந்த உங்களுக்கு பிக்சர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஹைப்பந்தோடியத்தோட ஃப்ளார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வடிவத்தில் ஒரு மாதிரி நம்ம விளாம்பழம்லாம் சாப்பிட்ருப்போம். விளாம்பழத்தில் கப்பு இருக்கும். அந்த கப்போட சென்டர் ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப் கப்பு இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து
அப்படியே ஸ்பூனில் ஃபில் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஹோலோ இன் எ பேஸ், இது வந்து பார்க்குறதுக்கு பால் மாதிரி வெளியில் இருக்கும், உருட்டு விட்டு கூட அப்படியே விளையாடலாம். த ரிசெப்டக்கிள் ஆர் ஹோலோ, இட் இஸ் எ குளோபஸ், போத் யூனிசெக்சுவல் ஃப்ளார் ப்ரெசன்ட் இன் எ வால். இந்த வாலில் யூனிசெக்சுவல் ஃப்ளார் வந்து நிறைய ப்ரெசண்ட்டாக இருக்கும். மேல் ஃப்ளார் வந்து அப்பர் சைடாகவும் ஃபீமேல் ஃப்ளார் வந்து லோயர் சைடாகவும் இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் அதோட மேல் திறப்பில் ஆஸ்டியோவில். அதோட டயக்ராம் புக்கில் கொடுக்கல, ஆனால் நான் உனக்கு டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இந்த சென்ட்ரலுக்கு பேர் தான் ஆஸ்டியோல். ஆஸ்டியோல்னா திறப்பு. இந்த சைடு வந்து ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் அதோட செல்வாலில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் சைடு வந்து என்ன ஃப்ளார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மேல் ஃப்ளார் இருக்கும். அண்ட் லோயர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும். இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து டே நியூட்ரல் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. அதாவது இதனால் மெச்சூரிட்டி ஆக முடியாது. அதை ஃப்ளாரை வந்து நம்ம நியூட்ரல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். போத் அப்பர் சைடு 1 மார்க்கில் கேட்பாங்க. இன் ஆஸ்டியோல் ஆஃப் த ஹைப்பந்தோடியம் இன் அத்திப்பழம் ஆலம்பழம் பேன்யான் பைப்பிள் ஃபைக்கஸ் பெங்காலியன்சிஸ்னா ஆலமரம் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டில் செல்வாலில் போத் 3 கைண்ட் ஆஃப் த ஃப்ளார் ஆர் ப்ரெசன்ட், மேல் ஃப்ளார் அண்ட் தென் ஃபீமேல் ஃப்ளார். மேல் ஃப்ளார் இஸ் above the ostiole, near the ostiole, and female flower are below the position. In central there are present in day neutral plant mixed of the neutral and then female flower. Example ficus, banyan and then pipal. Ficus அப்படின்னா எழுதிக்கோங்க, ஆலமரம் அத்தின்னு சொல்லுவோம்ல, அது ஃபைக்கஸ் இட்டினங்கள். ஆலமரம், அத்தி, அத்தி வந்து ஃபிக்குன்னு சொல்லுவோம். பைப்பல்னா அரச மரம். அடுத்து வந்து மூணாவதாக இருக்கக்கூடியது ஸ்னாந்தியம். ஸ்னாந்தியம்னா வட்ட வடிவில் தட்டு போன்று காணப்படும். தேர் ஆர் டிஸ்க் ஷேப்டு ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிசெப்டகல். இட் பியர்ஸ் இன் பிஸ்டலேட் ஃப்ளார். பிஸ்டலேட் ஃப்ளார் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளார். ஃபீமேல் ஃப்ளார் வந்து சென்டரில் இருக்கும். இந்த ஸ்டாமினேட் ஃப்ளார்னா எழுதிக்கோங்க மேல் ஃப்ளார். அட் த அவுட்டர் சைடு பெரிஃபரி சைடு இருக்கும். எக்ஸாம்பிள் டார்சிஸ்டோனியா 1 மார்க்கில் கேட்பாங்க. பிஸ்டலேட் ஃப்ளார்னா ஃபீமேல் ஃப்ளார் சென்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. மேல் ஃப்ளார் வந்து அவுட்டர் சைடில் இருக்குது. அப்போ ஃபீமேல் ஃப்ளார் சரௌண்ட் பண்ணி தான் மேல் ஃப்ளார் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு நம்மளோட பிளேட்டு கப்பு மாதிரி இருக்கும். சர்க்குலர் இன் பொசிஷன். அதோட பொசிஷன் அதோட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். திஸ் இஸ் எ ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் இன் 5 மார்க் கொஸ்டின். இந்த ஹைப்பந்தோடியம், சினாந்தியம், தென் சயாத்தியம் இன் 3 இண்டிவிஜுவல் 5 மார்க்ஸ். ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரஸில் கேட்பாங்க. மிக்ஸ்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளாரஸஸும் வெர்டிசிலஸ்டரும் த்ரிஸ்டஸும் கேட்பாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் 5 மார்க்கில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த reproductive structure. There are individual flower. இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தது flower தான், but it is a cluster of flower. Now we are going to the individual separate flower because it the colorful and then very good smell to uses of the பர்ஃப்யூம் அண்ட் தென் ஃப்ராக்ரன்ஸ். இதோட வாசனைக்காக அதிக அளவில் பயன்பட்டு வருது. இட் இஸ் ஏ ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட். நம்ம லைக் பண்ணுறதுல ரொம்ப இருக்கக்கூடிய ஃப்ளாரல் பார்ட்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளார்ஸ் தான் சொல்லுவோம். த ஃப்ளார் ஆர் ஏ மாடிஃபைடு சூட் சிஸ்டம். ஆல்ரெடி யூ நோ தட் தேர் ஆர் டிட்டர்மினேட் ஆஃப் த க்ரோத். அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்ச நாள் மட்டும்தான் வளர முடியும். த ஸ்டேப் ஆஃப் த ஃப்ளார், ஃப்ளாரல் ஸ்ட்ரக்சர். த ஃப்ளார் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ 4 part. One is a essential organ, another one is a non-essential organ. Non-essential organ also known as a accessory organ. Essential organ also known as a important organ. There are further classified into accessory organ and then essential organ. Accessory organ are calyx and then corolla. Essential organ are andrecium and then gynoecium because they are not involved in a reproduction, but calyx and corolla, andrecium and gynoecium are involved in a reproductive structure. So flowers are said to be a complete flower. Both 4 whole are present in a plant are calyx, corolla, andrecium, gynoecium present in single flower. This is said to be a complete flower. Any one of the absent in 4 part, this is a incomplete flower. For example, Valapu incomplete flower, Sembarati complete flower. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாரல் செக்ஸ். ஃப்ளாரில் மேல் ஃப்ளார் கேள்விப்பட்டிருப்போம், ஃபீமேல் ஃப்ளார் கேள்விப்பட்டிருப்போம். த ஃப்ளாரல் செக்ஸ் ரெஃபர்ஸ் டு த presence ஆஃப் both andrecium and gynoecium. There are further classified into bisexual flower and then unisexual flower. Perfect also known as a bisexual. The flower consists of a andrecium and gynoecium. It's said to be a perfect flower.
the present the floral or any one of the essential organ are absent, this is a imperfect flower. Imperfect flower are further classified into staminate flower and then pistillate flower. Staminate flower na, if for example the floral whorl are 4 type, one is a calyx green color, another one is a corolla, the third one is a androecium, fourth one is a gynoecium. The 4 floral whorl present in a one flower, complete flower. Both 2 essential organ present, it is a perfect flower. Any one of the essential organ may be gynoecium and then androecium. ஏதோ ஒன்று மட்டும் ப்ரெசண்ட்டாக இருந்து ஒன்று ஆப்செண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இம்பர்ஃபெக்ட் அல்லது யூனிசெக்சுவல் ஃப்ளார். யூனிசெக்சுவலில் ஆண்ட்ரீசியம் இருக்குது பட் கைனீசியம் கிடையாது அப்படின்னா அதுக்கு பேர் staminate flower. Androecium absent-ஆக இருந்து gynoecium மட்டும் present-ஆக இருந்தால் the flowers with only gynoecium are present is said to be a pistillate flower. This is a 2 sex organ of the flower. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் அடுத்த ஃபர்தர் கொஷினுக்கு போக முடியும். டவுட்னா நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் ஆஃப் இயர்லியில் இந்த ஃப்ளாரல் டயக்ராம் மட்டும் கேட்டிருந்தான். இப்போ பார்ட் ஆஃப் எ ஃப்ளார் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த இடம் தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இட் இஸ் ஏ கைனீசியம். அதுக்கு இன்னொரு பேர் பிஸ்டல். நீட்டில் கேட்பாங்க கைனீசியம் ஆல்சோ நோன் அஸ் ஏ பிஸ்டல். இதுக்கு இன்னொரு பேர் கார்பல்னு சொல்லுவோம். அப்போ கைனீசியம், கார்ப், பிஸ்டல். செகண்ட் ஒன் பெட்டல். பெட்டல் அப்படிங்கிறது இந்த கலர்ஃபுல் பார்ட்டு. இதில் தான் எல்லோ கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்கோம். தேர் ஆர் அசசரி ஆர்கன். ஈச் மெம்பர்ஸ் ஆஃப் கால்டஸ், ஒவ்வொரு பேரும் பெட்டல். இந்த 3 பெட்டலும் சேர்ந்தா ஒவ்வொன்றுக்கு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டலாக சேர்ந்தா அதுக்கு பேர் கொரல்லா. செப்பல்ஸ், இந்த ஒரு க்ரீனுக்கு பேர் செப்பல். எல்லாமே சேர்த்து அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செப்பல் சேர்த்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேலிக்ஸ் ஒவ்வொரு இதுக்கு பேர், இது பேர் ஒரு செப்பல், இதுக்கு பேர் ஒரு செப்பல். செப்பல் காலில் போட்டிருப்போம், அதனால் செப்பலுங்கிறது செகண்ட் வேர்ட். அடுத்து வந்து செப்பலுக்கு ஆப்போசிட்டாக வேர்டு இருக்கக்கூடியது பெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஸை உள்ளே தான் வைப்போம். ஸோ பெட்டல் வந்து இன்சைடில் இருக்கும். தென் பெட்டலுக்கு உள்ளது தான் ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம் இருக்கும். இப்போ பார்க்க போகிறது செப்பல். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கால்டு செப்பல். டோட்டல் செப்பல் ஆர் கால்ட் அஸ் ஏ கேலிக்ஸ். ஈச் மெம்பர்ஸ் இஸ் ஏ செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். தேர் ஆர் அவுட்டர் பார்ட். நெக்ஸ்ட் ஒன் பீரியாந்த். இப்போ வந்து கேலிக்ஸ்னால் க்ரீன் கலரில் இருக்குது. கொரல்லா அப்படின்றது இந்த புக்கில் வந்து நமக்கு ரெட் கலரில் இருக்குது. இப்போ டஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட் இன்டு கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா. கேலிக்ஸ் கொரல்லாவை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரெண்டும் எது கேலிக்ஸ் எது கொரலானே தெரியாது. ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். பீரியாந்தோட சிங்குலர் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெப்பல். அதாவது கொரலாவோட சிங்குலர் ஃபார்ம் பெட்டல், கேலிக்ஸோட சிங்குலர் ஃபார்ம் செப்பல், ஸோ பீரியாந்தோட சிங்குலர் ஃபார்ம் டெப்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸ்டாமன் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இட் ப்ரெசன்ட் இன் a 2 பார்ட். ஒன் இஸ் a பேக் லைக் ஆர்கன் ஆர் ஆந்தர் அண்ட் தென் ஸ்டாக் லைக் ஆர்கன் ஆர் ஃப்ளமண்ட். நெக்ஸ்ட் ஒன் தலாமஸ். திஸ் இஸ் a சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஃப்ளாரல் ஆக்சிஸ். இந்த சென்ட்ரல் பார்ட்டுக்கு பேர் தான் தலாமஸ். இன் தலாமஸ் they all 4 floral parts are present in a central region. This is a thalamus, also known as a torus, another name of receptacle. In these 4 whorls, the after small minute green leaf like outgrowth, it is a bract. This region are bract. Afterwards this is a bract. Afterwards between a bract and then calyx there are a bracteole. Then pedicel. The stalk of the floral are called as a pedicel. இந்த ஃப்ளோ சார்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சாதான் இந்த லெசனுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா சயின்டிஃபிக் நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்துக்கோங்க. அந்த பூவில் அவுட்ரு வோலில் இருக்கக்கூடியது கேலிக்ஸு, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கொரல்லா, அதுக்குள்ளே ஆண்ட்ரீசியம் கைனீசியம் இருக்கும். நீங்கள் செம்பருத்தி பூ ரோஸை ஐடென்டிஃபிகேஷனாக பண்ணலாம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு தலாமஸ் இருக்கும். இந்த பார்ட்டில் ஏதாவது டவுட்னா கால் பண்ணு. பார்ட் ஆஃப் எ ஃப்ளார் மட்டும் இண்டிவிஜுவலாக லாஸ்ட் இயர் வந்து 5 மார்க்கில் ஆஃப் இயர்லியில் கேட்டிருந்தான்.